அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ட்ராக்கர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ. இதில வந்து நீங்க ஓப்பன் பண்ணோனே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து இந்த அது ஆக்சுவலா அது புக் மாரி இருக்கும். பட் ஆனா, நான் இங்க கார்ட் மாரி வச்சிருக்கேன். இது ட்ரையலுக்கு எடுத்த பிரிண்ட். ஓகே இன்ஷால்லா. ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு பேஜ் வந்து ஃபர்ஸ்ட்டு வீக்குக்கான ட்ராக்கர் பேஜ். ஓகே. இப்போ வந்து ஆக்சுவலா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இருங்க. உங்களுக்கு வந்து இந்த மாரி இருக்கும். உங்களுக்கு வந்து புக் மாரி வரும். இப்படி வரும். லைக் இது 2ம் சேர்ந்த மாரி வரும். இது பேஜ் 1, இது பேஜ் 2 அந்த மாரி வந்து என்ன செய்யும்னா இருக்கும். இப்படி இருக்கும். ஓகே. லெட்ஸ் சே இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாரி இருக்கும். ஸோ இப்ப இதுல இப்ப இந்த இந்த கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் காட்டுறேன். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இங்க சலா டேஸ் அப்படின்னு இருக்கு. அதாவது 7 நாளைக்கான இருக்கு. 2வது 5 நேர தொழுகை வந்து இங்க இருக்கு. இப்ப இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஜ்ர்ல வந்து கிரீன் கலர் எதுக்காக அப்படின்னா, நீங்க ஜமாத்தோட தொழுகை நிறைவேத்தியிருந்தா கிரீன் கலர். நீங்க வந்து எல்லோ கலர் எது இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு சொன்னா, வக்த் டைம்ல உதாரணத்துக்கு இப்ப ஃபஜ்ர் வந்து 5:15க்கு ஆரம்பிச்சு 6:30 மணிக்கு ஃபஜ்ர் முடியுது இப்ப. சரியா? இப்ப கரண்ட்டா அது எங்க ஊர்ல. அ இப்போ உங்க ஊர்ல எப்படி அப்படிங்கிறது ஃபஜ்ருடைய ஆரம்ப நேரம் என்ன? முடிவு நேரம் என்ன? இப்ப இதுக்குள்ள தொழுதிருந்தா, நம்ம ஒரு வேள லேட்டா எந்திரிச்சிருக்கலாம். இந்த மாரி ஏதோ ஒரு ரீசனுக்காக தொழுதிருந்தா, பட் ஆனா ஜமாத்தோட தொழுகல. தனியா தொழுதுட்டோம். அப்படின்னா, எல்லோ வந்து என்ன செய்யணும்னா டிக் பண்ணணும். அடுத்து வந்துட்டு ரெட் கலர் தொழுகவே இல்ல. அதாவது இந்த டைம் பீரியட தாண்டியாச்சு. வக்த தாண்டியாச்சு அப்படின்னு சொன்னா, ரெட்ட வந்து என்ன செய்யணும்னா, டிக் பண்ணணும். ஸோ இந்த மாரி 5 நேர தொழுகைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து நோட் பண்ணிட்டு வரணும். ஓகே. இங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரஃப் ஸ்லேட்டுன்னு ஒண்ணு இருக்கு. இது எதுக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க நோட் பண்றதுக்காக. உதாரணத்துக்கு நீங்க ஃபஜ்ர் மிஸ் பண்ணிட்டேன். ஆ எதனால மிஸ் பண்ணேன் அப்படின்னா, மேபி அதாவது என்ன ரீசனா இருக்கலாம். அலாரம் வைக்கல. நைட் அலாரம் வைக்கல. அதனால நான் என்ன செஞ்சுட்டேன், ஃபஜ்ர மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, அது ஒரு ரீசன். அத நீங்க என்ன செய்யணும், ரஃப்பா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன் அத நோட் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்ம இங்க வந்து ஒரு வாரத்துக்கு இத கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எவாலுவேஷன் ஸ்லேட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இங்க குடுத்துருக்கோம். எவாலுவேஷன் ஸ்லேட். இதுல வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நோட் பண்ணணும். என்ன விஷயங்கள் அப்படின்னா, அதாவது ஆ எந்தெந்த வக்த்தெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த வாரத்துல என்னென்ன வக்த்லாம் மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து என்ன செய்யணும்னா, நம்ம இங்க நோட் பண்ணணும். உதாரணத்துக்கு எனக்கு இந்த வாரம் ஃபுல்லா சம்டைம்ஸ் சில வக்த நம்ம மிஸ்ஸே பண்ணியிருக்க மாட்டோம். வாரம் ஃபுல்லா லொஹர் கரெக்ட்டா தொழுதுருப்போம். அசர், மக்ரிப், இஷா அது மாரி ஏதாச்சும் ஒரு தொழுகை கரெக்ட்டா தொழுதுருப்போம். ஏதாச்சும் ஒரு தொழுகையில மட்டும் பலகீனம் இருக்கும். அது என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ, அதுல என்னென்ன தொழுகை மிஸ் ஆயிருக்குங்கிறத மார்க் பண்ணிட்டு, இங்க வந்துரணும். இங்க வந்துட்டு இத கால்குலேட் பண்ணணும். இங்க எத்தன தொழுகை வந்து இதுல மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி, இங்க நீங்க என்ன செய்யணும், நோட் பண்ணணும். இங்க எத்தன சலா மிஸ் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு நான் இந்த வாரத்துல நான் 5 சலா மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, இப்படி எழுதணும். 5 சரியா? 5 இந்த வாரம் ஃபுல்லா 5 5 வக்த் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா, மிஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு நாள் இல்ல. ஒரு வாரத்துக்கு 7 நாள். 7 இன்டூ 5 எவ்வளோ 35ஆ? 35 ஆமா. 35 வக்த்ல 35 நேர தொழுகையில எத்தன நேரம் மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், நோட் பண்ணணும். ஹவ் மெனி ஜமாத் மிஸ்ட் இந்த 35 நேர தொழுகையில எத்தன ஜமாத் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து என்ன செய்யணும்னா, நோட் பண்ணணும். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் சில கேள்விகள்லாம் இருக்கு. அத நான் இங்க சொல்லல. நீங்களே அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து என்ன செய்யுங்க, பார்த்து பண்ணுங்க. ஓகே இன்ஷா அல்லாஹ். அடுத்து வந்துட்டு வீக் ட்ரெண்ட். இது என்ன அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு 7 நாள் இருக்கு இல்லையா? 7 நாள்ல இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து நான் 2 வக்த் தொழுதுருக்கேன் அப்படின்னா மார்க் பண்ணணும். செகண்ட் நாள் வந்து நான் 5 வக்தையும் தொழுதுட்டேன். கரெக்ட்டா ஆன் டைம்ல. டைம்ல தொழுதா மட்டும் தான். இந்த கலா செஞ்சு தொழுவுறதுல கணக்கு இல்ல. அ ஜம்மு கசர பத்தி நான் பேசல. கலா செஞ்சு தொழுவுறத சொல்றேன். காரணம் இல்லாம. அடுத்து 3வது நாள் வந்துட்டு நான் 3 நேரம் தொழுதுருக்கேன். 4வது நாள் வந்துட்டு நான் 2 நேரம் தான் தொழுதேன். 5வது நாள் வந்துட்டு தொழுகவே இல்ல. 6வது நாள் வந்து 5 நேரம் தொழுதுட்டேன். 7வது நாள் 4 நேரம் தொழுதுருக்கேன். நான் இதுதான் இப்படி மார்க் பண்ணிட்டு, நீங்க இங்க இருந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ட்ரா பண்ணணும். ஆக்சுவலா நம்ம ஸ்கூல்லேலாம் இதெல்லாம் வரைஞ்சிருப்போம். ஆ இப்ப மறுபடியும் வரைய சொல்றானேன்னு நெனைக்காதீங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். விஷுவல் பிரசன்டேஷன் விஷுவலா நம்மளோட நிலை என்ன அப்படிங்கிறத காட்டும். ஓகே இன்ஷா அல்லாஹ். ஸோ அப்ப என்னோட வீக் ட்ரெண்ட் எப்படி இருக்கு? இப்படி இருக்குது. இப்ப என் வாரம் எப்படி இருந்திருக்கு? இப்படி மொக்கையா ஸ்டார்ட் ஆயி, நல்லா போய், ரொம்ப கேவலமா வந்து, மறுபடியும் நல்லாயி, மறுபடியும் ஒரு அடி வாங்கி நிக்குது. ஸோ இது வீக் ட்ரெண்ட். இந்த மாரி என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா,
நோட் பண்ணணும். இது வந்து ஒரு வாரத்துக்கு. ஓகே. நம்ம கார்டு மாரி வராது உங்களுக்கு. உங்களுக்கு புக் மாரி வரும். சரியா? புக் மாரி இப்படி இருக்கும் உங்களுக்கு. சரியா? இன்ஷா அல்லாஹ். ஓகே ஹைர். அப்ப இது வந்து வீக் ட்ரெண்ட். இந்த மாரி நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நோட் டவுன் பண்ணிட்டே வரணும். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இது மாரி உங்களுக்கு வந்து 12 13 வாரத்துக்கான ட்ராக்கர் வந்து இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சரியா? 13 வாரம். நான் 13 இல்ல. எனக்கு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 மாசத்துக்கான இது இருக்கும். 16 வாரம். சரியா? 16 வீக்ஸ் 16 வாரம் 4 மாசத்துக்கான ஆ அ க இது இருக்கும். உங்களுக்கு இது இருக்கும். ஓகே. 4 வாரம் நீங்க ட்ராக் 4 வாரம் இல்ல சாரி. 4 மாசம் ட்ராக் பண்ற மாரி வந்து இருக்கும். இன்ஷா அல்லாஹ். இத நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ண உங்களுக்கு தானா தொழுகை சரியாறத பார்ப்பீங்க. அதெல்லாம் ஏன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். 2வது வந்து லிஸ்ட் டவுன் தி ரீசன்ஸ். இது என்ன அப்படின்னா, எதனாலலாம் சலாம் மிஸ் ஆச்சு அப்படிங்கிறத எழுதணும். எதனாலலாம் மிஸ் ஆச்சு? உதாரணத்துக்கு நான் வந்து தூங்கிட்டேன், அசர்ல தூங்கிட்டேன், லொஹர்ல வந்து வேலையா இருந்தேன். இப்படி என்னென்ன காரணங்கள்னால தொழுகை மிஸ் ஆச்சு அப்படிங்கிறத வந்து என்ன செய்யணும் அப்படின்னா எழுதணும். உதாரணத்துக்கு சொன்ன மாரி ஃபஜ்ர் தொழுகல. ஏன் தொழுகல? தூங்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் அப்படின்னா, அதுக்கான தீர்வு என்னங்கிறது இந்த பக்கம் எழுதணும். அதுக்கான தீர்வு என்ன? என்ன பண்ணா இத தீர்த்திருக்கலாம்? என்ன பண்ணா இதுக்கான சொல்யூஷன வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறத எழுதணும். சில வேளை வந்து எனக்கு இந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷனே கிடைக்கல அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல ஸ்காலர் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஸ்காலர். நல்ல ஸ்காலர்ஸ்ன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, சிலர் வந்து சிலர்லாம் இருக்கிறாங்க, ஆலிம்னு சொல்லுவாங்க. பட் ஆனா, அவங்களோட மெத்தட்ஸ்லாம் வந்து மார்க்கத்துக்கு முரணாக, குர்ஆன் சுன்னாக்கு முரணான முறையில வந்து என்ன செய்யும், சில மெத்தட்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க. அவங்கள மாரி இல்லாம, மார்க் அடிப்படையில, குர்ஆன் சுன்னா அடிப்படையில யாரு வந்து தீர்வுகள தராங்களோ, அந்த மாரியான நபர்கள்ட்ட என்ன செய்யுங்க, கேட்கலாம். நீங்க ஒரு நல்ல ஸ்காலர்ட்ட, ஆலிம், நல்ல உலமா மக்கள்ட்ட நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, அதுக்கான தீர்வ கேளுங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லது உங்களுக்கு தெரிந்த சில சகோதரர்கள் இருப்பாங்க, தாவாக்கள் இருப்பாங்க. கொஞ்சம் மார்க்கத்தில ஈடுபாடா இருக்கக்கூடிய நபர்கள். குர்ஆன் சுன்னா அடிப்படையில இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்கள்ட்ட என்ன செய்யலாம், நீங்க தாராளமாக கேட்கலாம். அந்த ஸ்டூடண்ட் ஆஃப் நாலேட்ஜஸ் இருப்பாங்க இல்லையா? ஓகே இன்ஷா அல்லாஹ். அடுத்து வந்துட்டு உங்களுக்கு சப்போஸ் என்னோட அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, அதுக்கான லிங்க் தனியா நான் ஒண்ணு குடுத்துருப்பேன். இப்ப உங்களுக்கு எப்படின்னா, நீங்க ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி அ நம்ம உங்களுடைய ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்டுட்டு வந்து என் சைட்லேருந்து அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஃபீஸ் இருக்கு. ரொம்ப பெரிய ஃபீஸ்லாம் இல்ல. சின்ன ஃபீ ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, பண்ணி குடுப்போம் இன்ஷா அல்லாஹ். ஹைர். ஓகே. இதுதான் வந்து ஒரு வாரத்துக்கான ட்ராக்கர். ஓகே இன்ஷா அல்லாஹ். அடுத்து இன்னொன்னு இருக்கு. என்ன அப்படின்னா, இது வந்து செல்ஃப் ஆடிட் ஷீட். இது வந்து ஒரு மாசத்துக்கான ஷீட். நீங்க 4 வாரத்த கம்ப்ளீட் பண்ணோனே, இத என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஷீட்ட வந்து ஃபில் பண்ணணும். 4 வாரம் முடிச்சதுக்கப்புறம், இந்த ஷீட்ல கேட்டிருக்கிற ஆன்ஸர்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, பண்ணணும். உங்களுக்கு இத நான் காட்டுறேன். இத ஃபுல்லாலாம் நான் காட்டல. ஜஸ்ட் ஷீட் இது மாரி ஒண்ணு வருங்கிறத மட்டும் சொல்றேன். இத நீங்க ஃபில் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொன்னா, செல்ஃப் அவேர்னஸ் தான். ஆ நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். தெரியலனாலும் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ் மறுபடியும். என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம லைஃப்ல வந்து ஃபஜ்ர நம்ம மிஸ் பண்றோம் அப்படின்னா, ஆ இப்ப வந்து நேத்து ஃபஜ்ர் தொழுகல, இன்னைக்கு ஃபஜ்ர் தொழுகல. சரியா? இது 2 தான் மைண்ட்ல இருக்கும். நேத்து தொழுகல, இன்னைக்கு தொழுகல. அப்பன்னா என் மனசுல 2 நேரம் 2 ஃபஜ்ர் மிஸ் ஆயிருச்சுங்கிறது என் மைண்ட்ல இருக்கும். நாளைக்கும் ஃபஜ்ர் மிஸ் ஆனாலும், நேத்து தொழுகல, இன்னைக்கு தொழுகல தான். அடுத்த நாள் மிஸ் ஆனாலும், நேத்து தொழுகல, இன்னைக்கு தொழுகல தான். சரியா? எனக்கு எப்பவுமே தெரியாது, நான் எவ்வளோ ஃபஜ்ர் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா. மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஏன்னா, நம்மள்ட்ட கணக்கில்ல. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஃபுல்லா ஃபஜ்ர் மிஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா, அவர் மனசுல ஐயோ! நேத்தும் தொழுகலையே, இன்னைக்கும் தொழுகலையே, நாளைக்கு எப்படியாச்சும் தொழுதுறணும். இவ்வளோதான் என்ன செய்யும்னா இருக்கும். ஆனா, நம்ம ட்ராக் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு தெளிவா தெரியும் எந்த வக்த்ல நம்ம நெறைய மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. எது மிஸ் ஆச்சு? ஃபஜ்ர். இப்ப எனக்கு 1 மாசமா நான் ஃபஜ்ர் தொழல. கிட்டத்தட்ட 29 ஃபஜ்ர் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிரும்? அந்த கில்ட் ட்ராப்ல நம்ம போய் மாட்டுவோம். அந்த கில்ட் நம்மள என்ன செஞ்சிரும் அப்படின்னா, அதுலருந்து வெளிய கொண்டு வந்துரும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அதான் மெயினான பர்ப்பஸ் இந்த ட்ராக்கருக்கான பர்ப்பஸ். இன்ஷா அல்லாஹ் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைகளுக்கான ட்ராக்கர்ங்கிறதையும் நம்ம சொல்லிறணும். இது குழந்தைகளுக்கான ட்ராக்கர் தான். பட் ஆனா பேரன்டல் அசிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பா நெசசரி. ஏன் அப்படின்னா, இதுல கேட்கிற கேள்விகள் வந்து கொஞ்சம் டீப்பா இருக்கறனால, நீங்க பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கூட இருந்து அசிஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் ஈஸியா அது இருக்கும். 2வது இன்னொரு விஷயம், நீங்க இந்த ட்ராக்கருக்கு வந்து நீங்க வந்து டார்கெட்ஸ் குடுக்கணும். லைக் 5 நேரம் ஆன் டைம்ல தொழுகிறது, இந்த மாதிரியான டார்கெட்ஸ் வந்து கிட்ஸுக்கு குடுக்கணும். டார்கெட்ட குடுத்துட்டு,
டார்கெட்டுக்கு ஏதாச்சும் ரிவார்டு குடுத்தீங்கன்னா ரொம்ப பெட்டர். ரிவார்டு நெசசரி இல்ல. பட் ஆனா அது குடுத்தீங்கன்னா, இன்னுமே ஆர்வமா அவங்க என்ன செய்வாங்க அப்டின்னா, ஆ தொழுகுவாங்க. நாளைக்கு உதாரணத்துக்கு அவங்க ஏதாச்சும் ரொம்ப உங்கள்ட்ட ஏதாச்சும் வாங்கி கேட்டுட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைக்கிள் வாங்கி கேட்குறாங்க அப்டின்னு சொன்னா, நீங்க உடனேலாம் சைக்கிள வாங்கி குடுத்துறாதீங்க. இந்த மாரி ட்ராக்கர குடுத்தீங்களா, டார்கெட் குடுங்க. இந்த 4 மாசத்துல நீ ப்ராப்பரா 5 நேரம் சலாவ கரெக்ட்டா தொழுதுட்ட அப்டின்னு சொன்னா, உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன். அது மாரி வந்து சில விஷயங்கள் குடுங்க. இன்ஷா அல்லாஹ் அது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அ மோட்டிவேஷனா இருக்கும். அந்த அந்த ஏஜுக்கு நம்மள அப்படி சொல்லல. நமக்கு வந்து பைக் வாங்கி தரேன் அந்த மாரி இல்ல. பெரிய பசங்களுக்காக இத சொல்லல. சின்ன குழந்தைகளுக்காக சொல்றேன். ஏன்னா, அவங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒண்ணு தேவைப்படும். அப்ப இந்த மாரியான விஷயங்கள வந்து மோட்டிவேஷனா குடுங்க. இது வந்து த்ரூ அவுட் இந்த ட்ராக்கர் முடியும்போது அவங்களுக்கு இது இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு ஹேபிட்டாவே சலா ஹேபிட்டாவே மாறிரும். அவங்களால அத இக்னோர் பண்ண முடியாத ஒரு சூழலுக்கு போயிரும் இன்ஷா அல்லாஹ். பட் ஆனா, இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. ஆ அதாவது ட்ராக்கர முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹேபிட்டா இருக்கும். பட் ஆனா, அதுவும் முடியும். சரி ஹேபிட்டும் போலாம். நமக்கு எந்த விஷயம் ஒரு விஷயம் ஹேபிட் ஆகணும் அப்டின்னாலும், நம்ம தொடர்ந்து அது 90 நாள் செஞ்சோம் அப்டின்னா, அது ஹேபிட்டாக மாறிரும். அதே மாரி என்ன ஒரு ஹேபிட்டான விஷயத்த விடணும்னாலும், 90 நாள் அத விட்டுட்டோம் அப்டின்னு சொன்னா, தானா என்ன செஞ்சுரும், அந்த விஷயம் அந்த பழக்கம் நம்மள விட்டு போயிரும். அதனால இது வந்து ஒரு சப்போர்ட்டிங் டூல் தான். சரியா? நம்ம ஹேபிட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து டிசிப்ளின் இருக்கணும். நம்ம கரெக்ட்டா என்ன செய்யணும்? புடிச்சு போயிட்டே இருக்கணும். டபக்குன்னு அங்க முடிஞ்சிருச்சு, ட்ராக்கர் தீர்ந்து போச்சு, இனிமே தொழுக வேணாம் அப்படிங்கிற மாரி லெத்தார்ஜிக் ஆனோம் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன செஞ்சுருவோம்? மறுபடியும் சலா இல்லாத ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிருவோம். அல்லாஹ் அத விட்டு நம்மள பாதுகாக்கணும். ஓகே இன்ஷா அல்லாஹ். ஹோப் இட் ஹெல்ப்ஸ். இதுல சரியா தான் வீடியோ எடுத்திருக்கேனானும் தெரியல. ஓகே ஹைர் இன்ஷா அல்லாஹ். அது இதுலலாம் கொஞ்சம் கொஞ்சம் டல்லா இருக்கு. நான் வந்து இத கொஞ்சம் கலர்லாம் மாத்தி இன்ஷா அல்லாஹ் ஆ குடுக்குறேன். இது வந்து இந்த வீடியோ ஓகே ஸ்கேனர்ல அதிலேயே இருக்கும். பார்த்துக்கங்க இன்ஷா அல்லாஹ். خير هذا ما عندي والعلم عند الله وأقول قولي هذا واستغفر الله لي ولكم السلام عليكم ورحمة الله وبركاته